திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அந்த தொகுதியின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. திருவள்ளூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சசிகாந்த் செந்தில் முன்னாள் IAS அதிகாரி ஆவார். தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களுக்கும் சென்று அவர் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வராரு. தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்காததை கண்டித்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. அதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காரு. அவருடன் காங்கிரஸ் கட்சியினரும் இந்த போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. போராட்டத்தின் போது பேசிய சசிகாந்த் செந்தில், தமிழகத்திற்கு 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதால் 43 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்குன்னு கவலை தெரிவிச்சிருக்காரு. இனியும் தாமதிக்காமல் மத்திய அரசு அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என அப்போது சசிகாந்த் செந்தில் கேட்டுக்கொண்டிருக்காரு.